ஹாய், ஹலோ. ஸோ, உங்க எல்லார் மனசுலயுமே ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. நான் என் மனசுல நெனைக்கிற பெர்சன மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? முடியாதா? எனக்கும் உங்களுக்கும் மேரேஜ் நடக்குமா? நடக்காதா? எங்களுக்கு 2 பேருக்கும் என்னதான் ஃபியூச்சர்? ஓகே. உங்க 2 பேர் அதாவது உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா? வாய்ப்புகள் அமையுமா? அந்த மாரி கால சூழல்கள் அமையுமா? அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் எத நோக்கி போகும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான 2 அழகான பைல்ஸ் குடுத்துருக்கேன். பைல் 1, பைல் 2, பைல் 1 1144, பைல் 2 3344. ஸோ இதுல உங்களுக்கு எந்த இமேஜ் அட்ராக்டிவா இருக்கோ, அல்லது எந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ரொம்பவுமே ரெசனேட் ஆகுதோ, அல்லது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கோ, அந்த ஏஞ்சல் நம்பர் அந்த பைல சூஸ் பண்ணிக்கோங்க. வேணா அந்த வீடியோவ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு ரொம்ப நிதானமா யோசிச்சு, உங்களுக்கு எந்த பைல் ரொம்ப புடிக்குமோ அந்த பைல சூஸ் பண்ணிக்கோங்க. அவசரப்படாதீங்க. முடிஞ்சா கண்ண மூடி ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பைல சூஸ் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப நீங்க பார்க்க போறது உங்க லைஃப்ல நடக்க போற ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரீடிங். ரொம்பவுமே உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு ரீடிங் நான் குடுக்கறதுக்கு ரொம்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு நான் அந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ, மறக்காம கமெண்ட்ல தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவங்கள ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு பைல சூஸ் பண்ணுங்க. பைல் 1 1144, பைல் 2 3344. ஸோ சூஸ் பண்ணியாச்சா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். 1144. ஸோ இந்த பைல யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ முதல்ல உங்களுக்கு எந்த கடவுள் வராங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா நீங்க மேரேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு கடவுளை நம்ம வந்து தான் கூட துணையா நிக்க வச்சுட்டு இந்த ப்ரேயரை இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பைல் 1 1144 உங்களுக்கு எந்த கடவுள் வராங்க, எந்த கடவுளோட ஆசீர்வாதத்தோட இந்த ரீடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ பைல் 1 1144 அவங்களுக்கான பியூட்டிஃபுல்லான கடவுள் யார் வராங்க? ஓஹோ! ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கடவுள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டார்ட்டிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல். நம்ம கரெக்டா மேரேஜ்க்கான ரீடிங் பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 1144 ஸ்ரீ ராதா அவங்க வந்திருக்காங்க. அன்பு, பாசம், காதல் அது என்ன அப்படின்னு ஒரு உதாரணம் நம்ம காட்டுவோம் அப்படின்னா அவங்க ஸ்ரீ ராதா அவங்க தான். அவங்களோட பேரை எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு லவ் லைஃப் நம்மளோட லைஃப் பியூட்டிஃபுல் ஆகும்னு ஒரு அபிப்பிராயம் ஒரு இது இருக்கு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கடவுள், சுப்ரீம் காடஸ் ஆஃப் லவ். ஓகே, அவங்க தான். லவ் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீ ராதா அப்படிதான். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பையுமே பார்க்காம தன்னோட அன்பை வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்திட்டு அதுல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே அவங்க வச்சுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்த ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ ராதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. முடிஞ்சா ராதே ராதே அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. ஸோ நீங்க மனசுல இருக்கிற பர்சன் அவங்களோட உங்களுக்கு ஃபியூச்சர் என்ன என்ன நடக்கும், அவங்கள நீங்க திருமணம் பண்ணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா? 1144 அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ மறக்காம கமெண்ட்ல ராதே ராதே போடுங்க, 1144 போடுங்க. மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவுமே அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எல்லாருமே எல்லார் மனசுலயுமே இருக்கிற கொஷின், என் மனசுல ஒரு பர்சனோட எனக்கு திருமணம் ஆகுமா? ஓகே. ஸோ ஃபைல் 1 1144. ஸோ உங்க மனசுல இருக்கிற பர்சன் மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி அல்லது ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியில ஒருத்தவங்களா இருக்கலாம். அவங்களோட லெட்டர்ஸ் KCRT, GSH, JKH, BVUW, AELMTF. ஸோ இந்த லெட்டர்ஸ்ல உங்களோட பார்ட்னர் நேமோ அல்லது உங்களோட நேமோ ஸ்டார்ட் ஆகலாம். இது ஒரு ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். என் ராசி வரல, என் லெட்டர் வரலன்னு இது உங்களுக்கு ரெசனேட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. முதல்ல ரீடிங் தான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரெடிக்ஷனுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஸோ இப்போ உங்க ரீடிங்குள்ள போகலாம். உங்க பர்சன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய போராடிட்டு இருக்கிறாங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க.
உங்கள பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையில இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் குடுக்கணும். ரொம்ப எக்ஸைட்மென்ட்டான ஒரு ஸ்டார்ட் குடுக்கணும். ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்க்குன்னு நெனைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. மேபி உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ரீசென்ட்டாவோ அல்லது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்குள்ள. அதே மாரி எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணிறக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. நெறைய கான்ஃப்ளிக்டட் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பு நீங்களும் அவங்களும் ஒண்ணு சேரணும்னா, மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்க லைஃப்லயும், அவங்களோட ஃபேமிலிலயும், உங்க ஃபேமிலிலயும் நடக்கிறதுக்கு நெறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலயே இந்த பெர்சனால எதுவுமே பண்ண முடியல. பட் ஆனா, உங்ககிட்ட அவங்க ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கிறாங்க. உங்ககிட்ட ரீச் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க தான் அவங்களுக்கு ரொம்ப செக்யூரான ஒரு ஹேப்பிய குடுக்க முடியும். ரொம்ப பாதுகாப்பான ஒரு அன்ப குடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நெனைக்கிறாங்க. ஆனா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்களும் அவங்களும் ரொம்பவுமே எஃபோர்ட் எடுக்கணும். நெறைய பாஸ்ட்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த இஷ்யூஸ் உங்க ஃபேமிலியையும் பாதிச்சிருக்கு, அவங்க ஃபேமிலியையும் பாதிச்சிருக்கு. நெறைய ஓவர் திங்கிங்ல இருக்கிறாங்க. மேபி இந்த பெர்சனுக்கு வேற ஒரு பெர்சனோட இன்வால்வ்மென்ட் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கலாம். அல்லது அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மேபி அவங்களோட ஃபேமிலி, ஒரு மதர் அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் ஆனா, இப்போ அந்த பெர்சன் ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு நியாயம் குடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ரொம்பவுமே கருமா மேல ரொம்பவுமே நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். நான் அவங்கள வந்து உங்கள எந்த ஒரு தப்பான விதத்துல அவங்க உபயோகப்படுத்தல. அதனால நான் என் மனசுல எந்த பாவம் இல்ல அப்படின்னு ரொம்பவுமே நெனைக்கிறாங்க. ஸோ ஆனா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்காக, இந்த ரிலேஷன்ஷிப்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்த அவங்க பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்க. உங்க சைடு அவங்க நிக்கிறதுக்கு எல்லா விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன் அவங்க உங்களுக்காக நிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவுமே ஈகரா இருக்கிறாங்க. உங்களுக்காக நிக்கிறதுக்கு அவங்க ரெடியாவும் இருக்கிறாங்க. இந்த பெர்சன் மனசுல ரொம்பவுமே உங்கள பத்தியான ரொம்பவுமே ஒரு அழகான தாட் இருக்கு. பிகாஸ் இந்த உலகத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் குடுத்துற முடியும். ஆனா ஒரு பாதுகாப்பையும், ஒரு அன்பையும் குடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சனா உங்கள பார்க்குறாங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப எதனால வீணா போயிருக்குன்னா, இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட உங்களோட பெர்சனுக்கு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி யாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி ஆனாலுமே இவங்க பக்கத்துல ஏதோ ஒரு விஷயத்த வச்சு த்ரெட்டன் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அவங்கள மிரட்டுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ஸ்டக் பண்ணி அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பயப்படுற மாரி ஒரு சிச்சுவேஷன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உங்கள நினைக்கும் போதெல்லாம் அந்த பெர்சனுக்கு ரொம்பவுமே ஒரு அவேர்னஸ் ஃபீல் ஆகுது. ஒரு டெப்த்தான ரொம்பவுமே க்ளோஸான ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள ஏற்படுது. உங்கள ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பெர்சனா நினைக்கிறாங்க. ரொம்ப வேல்யூபிளான ஒரு பெர்சனா அவங்க லைஃப்ல நினைக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க சைலன்ட்டா இருக்கிறது, அவங்களுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல இருக்கிறாங்க. ரொம்பவுமே அவங்களுக்கு வார்த்தைகளே இல்ல. அவங்க என்ன சொல்லி உங்கள சமாதானப்படுத்துறது? எப்படி உங்கள தனக்கிட்ட வச்சுக்கிறது? அப்படின்னு புரியாம ரொம்பவுமே தவிக்கிறாங்க. ஆனாலுமே இந்த சைட்ல அவங்களுக்கு இருக்கிற தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ரொம்ப மூவ் பண்ணாம அப்படியே ஸ்டபனா இருக்கிறாங்க. இவங்களையும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பெர்சனையுமே ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வரைக்கும் போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 70% வாய்ப்பு இருக்கு. ஆனா, ரொம்பவுமே நீங்களும் நெறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அவங்களும் நெறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பட் அவங்க ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்னு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ரொம்பவுமே ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஓகே. ஸோ பைல் 1 மறக்காம 1144 ராதே ராதே அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. நெறைய பாசிட்டிவ் எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க. மறக்காம தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. ஸோ இப்போ பைல் 2 3344 உங்களுக்கான கடவுள் யார் வராங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு மேரேஜ் லைஃப்ப பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு கடவுள் நமக்கு எந்த கடவுள் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கடவுள் வந்து தானாவே ஊர்ந்திருக்காங்க. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நிலா, சந்திரன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எமோஷன்ஸ அழகா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெர்சன். நம்மளோட எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அ அது வந்து சந்திரனால மட்டும் தான் அது வந்து எல்லா விதமான எமோஷன்ஸும் அவங்க குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்கிறது சந்திர பகவான். ஸோ
அவரோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த ரீடிங்ல இருக்க போது. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு 3344. ஸோ மறக்காம ஓம் சந்திர பகவான் அப்படின்னு போடுங்க கமெண்ட்ல. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. அதுலயே ஒரு சந்திரன் வந்துருவாங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதத்தோட பொதுவாகவே நம்ம லவ் ரிச்சுவல்ஸ்லாம் யாரை வச்சு பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி இந்த டயத்துல தான் பண்ணுவோம். ஸோ அழகா அவங்களே உங்களுக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட லவ் லைஃப்க்கான ரீடிங் என்ன? நீங்க உங்க மனசுல இருக்கிற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிற முடியுமா முடியாதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம பாசிட்டிவா கிளைம் பண்ணுங்க, நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆக முடியும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ 3344 இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே. ஓகே, ஸோ நீங்களும் உங்க பர்சனும் கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த மாதிரி ராசியில ஏதாவது ஒரு ராசியா இருக்கலாம். மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி. ஸோ உங்களோட லெட்டர்ஸ் பிவி யூடபிள்யூ பிஜி கேஹெச் ஹெச்டிஎன்ஒய் சிஹெச்இசட் ஹெச். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு ஸ்பார்க் இருக்கு. ரொம்பவுமே இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்த உடனே உங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு. பார்த்ததுமே உங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் ஏற்பட்டுடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனுச்சு. இப்போதைக்கு அந்த பர்சன் உங்களுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறாங்க. மேபி இது பாஸ்ட் பர்சன், நியூ பர்சன் யாரா வேணான்னு இருக்கலாம். இப்போதைக்கு அவங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ரொம்பவுமே காமிச்சிக்கிறாங்க. பட் ஆனா உங்களை ரொம்பவுமே டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாம ரொம்ப மறைச்சு லவ் பண்றாங்க. மேபி உங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு ரொம்ப அழகா மறைச்சு லவ் பண்றாங்க. ஆனா உங்களை ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. உங்க மேல ரொம்ப பாசிட்டிவா நினைக்கிறாங்க. உங்களை ரொம்பவுமே விரும்புறாங்க. ரொம்பவுமே ரொம்ப ஒரு அன்பு வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. உங்க மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறாங்க. உங்க மேல கொஞ்சம் கோவமாவும் இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க எப்படி நடத்துறாங்களோ அப்படிதான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைக்கிற அதே விஷயம் உங்களுக்கு கை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்க பாஸ்ட்ல நடந்த பல கசப்பான சம்பவங்களை வச்சு நீங்களும் அவங்கள ஏமாத்திடுவீங்க அப்படின்னு நினைச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், தான் நினைக்கிற மாதிரி தான் கொண்டு போகணும், நான் பேசணும்னு நினைச்சா பேசணும், பேச வேணாம்னா ஒதுங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அவங்க பாஸ்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. நிறைய அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா உங்கள்ட்ட அவங்க வரும்போது ஒரு ஒரு புதுவிதமான ஒரு அட்ராக்ஷன், புதுவிதமான ஒரு ஈர்ப்பு அவங்கள்ட்ட இருக்கு. மேஷராசி, சிம்ம ராசி, தனு ராசி, AELIOMSTFGH இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல கூட வரலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ப்ராக்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்களை ரொம்பவுமே லவ் பண்றாங்க. பட் ஆனா ரொம்ப மறைஞ்சு லவ் பண்றாங்க. உங்களை எங்கேயாவது இழந்துருவோமோ அப்படின்னு ரொம்பவுமே நினைக்கிறாங்க. ஆனா அதனாலே தான் கண்ட்ரோல்ல உங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் அவங்க பாஸ்ட்ல நடந்த பல விஷயங்கள், ஏற்கனவே அவங்க லைஃப்ல நடந்த பல பேர் அவங்களை ஏமாத்திட்டு போன விஷயம் அவங்களை திரும்ப ஞாபகப்படுத்தி அதே மாதிரி நீங்க இருந்துருவீங்களோ, அதே மாதிரி நீங்க ஏமாத்திடுவீங்களோ, ஆனா உங்களை விட்டு அவங்களால போகவும் முடியல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், தான் எப்படி நினைக்கிறோனோ அப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அவங்க பாஸ்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள், ஒரு பர்சனை நம்பி ரொம்பவுமே கடுமையா வேதனை, கடுமையான ஒரு கோபம், கடுமையான ஒரு மனவேதனைக்கு ஆளாயிருக்காங்க. அதுல இருந்து அவங்க வெளில வர்றதுக்கு பல வருஷங்கள் அவங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க இந்த பர்சன் இப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, ரொம்பவுமே நிதானத்தை கையாளுங்க, அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலயும் அவசரப்பட்டு தன்னை பிடிக்கலையோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்புறம் ஃபைல் 2. ஓஹோ, இந்த பர்சன் இப்போ உங்க மனசுல யார் இருக்காங்களோ அந்த பர்சன் உங்க மேல ரொம்ப கிரேவிங்கா இருக்காங்க. ஆனா வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. நல்லா பாருங்க, ஒரு பொண்ணு லைட்டை கயிட்டுறாங்க.
சோ, உங்க மேல உள்ள அன்ப லைட்டா கழட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்கள மேல உள்ள அன்பு வெளில வருது. சோ, அவங்க வச்சிருக்கிற அன்பு தெரிஞ்சிறக் கூடாதுன்னு ஒரு பொண்ணு திருட்டுத்தனமா அந்த லைட்ட கழட்டுறாங்க. சோ, இந்த மாரி தான் உங்க பெர்சன் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க உங்கள நெறையாவுமே மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டாங்க. உங்கள நெறைய குறை சொல்ட்டாங்க. மேபி உங்கள குறை சொல்லாமயே சொன்ன மாரி நடந்துக்க ஆரம்பிச்சுக்கிறது. ஏன்னா, அவங்களுக்குள்ளயே அவங்க தன்னை இழந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு புரியல. பட் ஆனா, உங்ககிட்ட இருந்து நெறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது, ஓகே. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம், உங்களோட பவர், உங்களோட எனர்ஜி அவ்ளோ பியூட்டிஃபுல்லான எனர்ஜி 3344 இந்த பையன சூஸ் பண்ணவங்க. உங்களோட எனர்ஜி அவ்ளோ பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்க ரொம்ப அழகா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ, ஃபெய்த் வைங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சக்சஸ் ஆகப்போது. ஹோப் வச்சுக்கோங்க. ஹோப்ப இழந்துராதீங்க. நீங்க இந்த மாரி ஹோப்போட இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் 100% உங்களுக்கான ப்ராமிசஸ் நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஃபேமிலியா அழகா நீங்க மனசுல நினைக்கிற பெர்சனோட உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடைக்க போகுது. பிகாஸ் நீங்க அவ்ளோ கடுமையா, அவ்ளோ உங்க எனர்ஜிய கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. அவ்ளோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. அவ்ளோ வேதனைப்பட்டுருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் ஃபேமிலி, கியூட்டான அழகான குழந்தைகள், அழகான ஒரு குடும்பம். ரொம்ப அழகா ஓகே. ரொம்ப சீக்கிரம் உங்க 2 பேருக்கும் குழந்தையே பொறக்க போது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடி நிக்கிறாங்க. அது குடும்ப வளர்ச்சியையும் காட்டும். உங்களுக்குள்ள உள்ள அன்பையும் வளருவத காட்டும். அதே மாதிரி உங்க குடும்பத்துக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கியூட்டான அழகான குழந்தை வரப்போறதையும் காட்டுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ 100% உங்களுக்கும் இந்த பெர்சனுக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளைம் பண்ணுங்க 3344 அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.